Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. Cook with Komali ஷோல Ashwin Paneer immunity win பண்ண ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு பெர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக். இந்த ரெசிபி வந்து பனீர் சீஸ் பால்ஸ். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 200 கிராம் பனீர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இத கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிரேட் பண்றதுக்கு சின்ன சின்ன ஓட்டை இருக்க கிரேட்டரா பார்த்து எடுத்துக்கோங்க. பெருசு வேண்டாம். சின்ன ஓட்டையில் இருக்கிறது நீங்க துருவறப்போ உங்களுக்கு வந்து ஷேப் நல்லா ஹோல்டா இருக்கும். பெருசா இருக்கப்போ பண்றப்போ உங்களுக்கு கஷ்டம். ஸோ இது வந்து நல்லா ஃபைனா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிரேட் ஆயிடுச்சு. அடுத்து இதுல பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியா நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா 1, பொடியா நறுக்கி கொத்தமல்லி தழை கொஞ்சம், டேஸ்ட் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் இருக்கு. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கோம். சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷேப் ஹோல்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் கூட ஆனியன்ஸ் அண்ட் மசாலாஸ்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம கையால நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். உருண்டை பிடிக்கிற பக்கம் வர வரைக்கும் மட்டும் நீங்க மசிச்சுக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் ஸ்பைசி இப்போ செக் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ரெசிபியை நீங்க பன்னீர் வச்சு மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்க பொட்டேட்டோஸ் வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா பாலுமே ஈவன் சைஸ் அண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க ரிமைனிங் பால்ஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் சீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மொசரல்லா சீஸ். நீங்க இதே வாங்கிக்கோங்க. செட்டாரும் ப்ராசஸ்டும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மெல்ட் ஆகாது மொசரல்லா அளவுக்கு. இது சின்ன சின்ன கியூப்ஸா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பால்ஸ் வந்திருக்கோ அவ்வளவு கியூப்ஸ் மட்டும் வெட்டிக்கோங்க. சீஸ் நீங்க ரொம்ப பெருசா கட் பண்ணீங்கன்னா பால்ஸ் ரொம்ப பெருசா வரும். ஸோ வந்து மீடியம் சைஸா கட் பண்ணிக்கோங்க. சீஸ் கியூப்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாலை ஒரு தம் ஃபிங்கர் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளாட் சர்ஃபேஸ் கிடைச்சிரும். அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சீஸ் வந்து உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிட்டு பாலை நல்லா உருட்டிக்கோங்க. சீஸ் வந்து வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரை பண்றப்போ ஊஸ் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம சீஸை ஸ்டஃப் பண்ணி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பால்ஸை கார்ன்ஃபிளவர் பேட்டர்ல டிப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 1/4 கப் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கார்ன்ஃபிளவர் வந்து ரொம்ப திக்கா இருக்கணும்ட்டு இல்லை, தின் பேட்டராகவும் வேணாம், ஒரு மீடியம் பேட்டரா ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு ரொம்ப திக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு பால்ஸ்ல கோட்டிங் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாலை ஃபர்ஸ்ட் கார்ன்ஃபிளவர் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பால் எல்லா பகுதியும் நல்லா கார்ன்ஃபிளவர் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து டிப் பண்ணதை பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஷேப் வந்து மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரிமைனிங் பால்ஸை கார்ன்ஃபிளவர் அண்ட் பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்றதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பாலா நல்லா பார்த்து பொறுமையா போட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்ப கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால்ஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னா சீஸ் வெளியே வந்துடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்து நல்லா சீஸியா இருக்கும். பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஸோ இதை அடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆயில நல்லா வடிச்சிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்க ரிமைனிங் பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த பால் ஃப்ரை பண்றேன். இந்த ரெசிபியில நீங்க பனீர், கார்ன், ஸ்பினாச் நிறைய இன்கிரீடியன்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து அஸ்வின் பண்ண ரெசிபி, ஸோ அதை அப்படியே பண்ணிட்டேன் நான். இந்த பால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பிளேட்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க பால்ஸை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பனீர் சீஸ் பால்ஸை நல்லா சுட சுட டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு பாலை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள சீஸ் எப்படி இருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்கு.
வா, உள்ள சீஸ் செம்மையாக மெல்ட் ஆயிருக்கு. பர்ஃபெக்ட் சீஸி கூய் பனீர் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.